ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா பிளாக் ஷூட்ஸ் விளையாட போகிறோம். ஸோ இந்த வாய்ஸ் நீங்கள் கேட்டிருக்கலாம். தம்பி இருப்பா, நம்ம ஃபஸ்ட்டு என்னவா எதுக்காக வந்திருக்கோன்னே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு என்ன கேமு அது இதுன்னு ஆல்ரெடி ஆரம்பித்து பல வருஷம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ கைஸ், எல்லாம் இல்லை, நம்ம சேனல் தான் அஃபீஷியல் சேனல் ஆஃப் மீ அண்ட் மை பார்ட்னர் இல்லை, 2 பேர் ஓனர். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நாங்கள் பார்ட்னர் அந்த மாதிரிலாம் கணக்கு சாப்பிடல, ஃப்ரெண்ட்ஷிப் பிரதர்ஸ் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு புது சேனலுங்க. இது எப்படி சொல்கிறது, கேலக்ஸி கேமர்ஸ். ஸோ ஓகே கைஸ், புது ஃபஸ்ட்டு வீடியோவே அமர்க்கானமாக ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு அடித்தடியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது போட்டு தாக்கணும்னு சொல்லிட்டு கேம்குள்ளே போய் எங்களுக்குலாம் டாஸ்க். இந்த சேனலை சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சம் அழுத்தினீங்கன்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. நல்லது எங்கே நல்லது சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே போயிட்டேன் ஒருத்தன், நானும் உள்ளே வரேன். சரி, கேம்குள்ளே வந்தோடனே நான் சொல்ல வேண்டியதான் பைரட்டாக மெரன்ஸா சொல்லிட்டு கேட்டாங்க. அதில் நான் பெயிரட் எடுத்துட்டேன். நம்ம தலை இவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க, இவனும் மெரன் எடுத்துட்டான். ஸோ இவனும் பெயிரட் எடுத்து ஐயோ என்ன கேம் ஸ்டார்டிங்லேயே ஐயோ பிரதர் எம்பி பிபி வரியா. சரி விடுங்க. சரி நான் ஏன்டா தூக்குனது, நான் தூக்கலாம் வந்தேன்டா. ஸோ லூசு பையன் அடிச்சிடான்டா அப்படியா. ஸோ இந்த கேமில் இங்கே கொஸ்டி சொல்லிட்டு ஒன்று இருக்குது, எடுக்கணும். எடுக்கலாம் வா. இல்லை கொஞ்சம் பிளாக் சூட்ஸ் வீடியோ கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் பிளாக் சூட்ஸை கொஞ்சம் முடியணும். அந்த ஆசையில் இங்கே அடிக்கணுமா இப்போ அடிக்கணுமா இவனை. ஓகே, ஹெச்பி ஏதா 41 ஏது. காம்போவில் தான் அடிக்கணும் இல்லைங்களே, காம்போவில் இருக்குது என்கிட்ட. ஸ்கார்டு வாங்கலாமாம்மா, இரு இங்கே சைடில் மெனு சொல்லிட்டுருக்கா பார்க்குறேனுங்க. அது எனக்குடா. போடா அங்கே நூபு வச்சுருண்டா பட 2 லெவல் எழுதிச்சுறாங்க. நான் போய் கொஸ்ட் எடுக்கிறேன்டா. நான் கொஸ்ட் ஆமாம். இல்லைடா 3 பேர் தான் வச்சுக்கேன். லெவலில் என்ன அவசரத்தில் போயிட்டேன். சரிங்க, சரி கொஞ்சம் நல்ல ஸ்கார்டெலாம் இருக்குடா. ஏன்னா இங்கே மெனுவில் பாரு, அடி எழுத்து குறைக்கலாம்டா. மெனுவில் ஸ்டாச்சு சொல்லிட்டு எனக்கு 3 பாயிண்ட் வந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மில்லி, டிஃபென்ஸு, ஸ்குவாடு, கன்னுலாம் இருக்குது. பிளாக் ஷூட்ஸ்னால் என்ன ஃப்ரூட்ஸா? ஃப்ரூட்ஸுங்க. சரி நல்லா இருக்கு. இப்போ கேம் நான் நினச்சேன் 5 லெவல் ஆயிடுச்சு. நான் அடுத்த கொஸ்ட்டுக்கு போனேன். என்னடா இது அடுத்த கொஸ்ட் பார்ப்போங்க ஏதோ இருக்கா சொல்லிட்டு. ஒன்றே தானே இருக்குது எனக்கு தெரிஞ்சுங்க. இல்லை 3 சி இருக்காமா இந்த கேமில். ஃபஸ்ட் சிக்கு செகண்ட் சி போகிறக்கே இங்கே எப்படி அடிக்கிறாமாங்க. எம்பி சரி ஓஸ்கில் எடுக்கானா. சரி ஓகே எப்போ அட்ரா அவனை பார்த்தீங்களா. இந்த கேமில் ஏதோ ப்ரோ பிளேயராக மாதிரி ஆடுறான். பாருங்களேன். கற்றுக்கிட்டு இந்த கேம்லாம் புதுசாக ஆடுற மாதிரி நான் நடிப்பு போடுறேன். நடிப்பே போட மாட்டான். ஐயோ நானே ஒத்துக்கிட்டேன். ஐயோ ஏங்க அவசரத்தில் வாயோ ஓடிட்டே. பரவாயில்ல, எனக்கு இந்த கேம்லாம் தெரியும். இல்லை அடிக்கணும். இந்த 3 சி இருக்குது. அந்த சியில் 700 லெவல் போனால் செகண்ட் சியாடா 700. 700 லெவலுங்க. இல்லை நிறையா ஐலாண்ட் இருக்காமாங்க. என்ன அடிக்கிறாங்க. நான் அடிக்கவே இல்லைடா. ஒருத்தன் அடிச்சிடுவேன்டா பட உண்மை. ஏதோ பவர் யூஸ் பண்ணுறேன்னு பவர் ஆகாமல் படவே இல்லைடா. 5 லெவல் தான் இவங்க ஈக்குவலாக இல்லை. அவனுக்கு வேலை 1 லெவல் ஜாஸ்தியாக இருக்கணும். நீ எவ்வளோ? நீ எவ்வளோடா? இங்கே பாருங்க சிஆர் 7ங்க. ஜூ 7 நானும் தான்டா. அடிக்கிறீங்களா நீ இல்லையாடா அது. சீ யாருங்க இவன். பையா அடிச்சு நீங்கள் பழக்கிறாண்டா உனிய படாங்க. வாங்கினாங்க வச்சு
அவரா சரி, நான் இவங்க அடிக்க வைக்க உங்களுக்கு டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். சொல்லுவேன் நம்ம சுண்ணுடா, நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வருங்க. நான் தூக்கடா வந்துட்டான் பின்ன அட்ரா இவனை. டேய் என்ன ஏன் 2 மஞ்சள் 1 மஞ்சள் எந்து என்னடா எல்லாம் என்ன அடிக்கிறாங்க? டேய் ரெட் எந்துடா அடிச்சு வாயில வச்சு. என்னோடது ஜெய் யார ஆட்டிய போற गाइस அசிங்கமா இருக்கு அவனுக்கு. அசிங்கமா இல்ல எதுக்கு எனக்கு பாடே? ஏய் நான் இங்க டேய் 21 பாயிண்ட்ஸ் எனக்கு பாடே அம்பி ஏடா மில்லிக்கு போடுறேன்டா போடே நூபி நூபி படே டேய் ஹா போடே தனந்தனந்தா தனந்தனந்தா. இருங்க நம்ம போய் ஸ்டாட்ச் போட்டுறோம். எதுக்கு பண்ணலாம் எதுக்கு போடலான்னா அதெல்லாம் நான் போட்டேன் எல்லாத்துக்கும் மில்லிக்கு போட்டேன் எல்லாத்தையும் தூக்கி மில்லிக்கு சொருகிட்டேன் பாருங்க. அவ்வளோதான் மில்லி பவர் பார்த்தீங்களே 2-3 ஷாட்டு தான். என் மனசு கொள்ள தீய வச்சாங்க அப்படியே இல்லை நாங்கள் டே அவங்க பாருங்க ஏதோ ஃப்ரூட் வச்சுருக்காங்க. இல்லை 50 லெவல் போனால் ஃப்ரூட் ஆமா பண்ண முடியும். ஆமாம் சரி. எனக்கு ஸ்டார்டிங்கில் என்ன ஃப்ரூட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் கமெண்டில். எந்த ஃப்ரூட் வந்து சீவனுக்கு பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கே கொஸ்டே எடுக்காமல் அடிச்சிட்ருக்கேன்டா. இன்னும் 10th ஜங்கிள் தானே காட்டிங்களே போடுறாம்பாங்க என்ன பைனாங்குழி. தம்பி தம்பி ஓடிடு தம்பி அடி அடி தம்பி அட்ரா போட்டு போட்டு வாங்கி போகிறான் பாருங்க நாசமாக போவாங்க. ஆமாங்க. ஆனால் எனக்கு இன்னும் ஒருத்தர் அடிச்சா எனக்கு கொஸ்ட்டு முடிச்சுங்க. கொஸ்ட்டு முடிஞ்சா லெவலே ஏற்றலடா நான் சொண்டா. ஏன் எனக்குலாம் பயமே இல்லை. இவன் கப்பல் எதுக்கு போகிறான்னா நீந்தி அடிப்பாங்க. இப்போ நீந்தி படுறப்பேன் கொஸ்டின் ஓகே. பர்ற 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 வாலி பர்ற பர்ல கோலி போகிற பர்ற நாளி நல்லதல்ல தோலி தொல்லதல்ல தானாமானா போனா காணாமல் போனா கேலக்ஸி கேமரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி அது பிச்சை கேட்குறாங்க ஜங்கிள் போய் பெக் பண்ணுறா. ஓ சரி 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 பிரதர் சரி புடி யூடியூபர் வேற நம்ம சோனு ப்ரோவாங்க கப்பலில் போயிட்டுருக்கா. ஆமாம் இங்கே எங்கேயோ இந்த 10 ரூபா போட்ட அந்த ஃப்ரீ போட்டை எங்கேயோ ஒரு நின்றுட்டு போயிட்டாங்க. பார்த்து அந்த ஃப்ரீ போட்டு தாண்டி வந்துட்டேன் ஜங்கிளுக்கு. நான் அப்படியே இங்கே அப்படியே சோனு ப்ரோவை பார்த்தேன் வாயை பார்த்தேன். 14 லெவலாமா கலாய்க்கிறாடே இது 14 லெவலு அம்பி இதுங்க அந்த மங்கி இருக்குமே மங்கி என் மங்கி கூட அழுகு வைக்குது. ஃபஸ்ட்டு வீடியோவே காப்பி நூபு போயிட்டேன்டா அவனு. இவங்கெல்லாம் என்னங்க குட்டி பாய்ஸுங்க ஸ்மால் பாய்ஸ்க்கு இந்த மங்கீஸ்லாம் எல்லாம் இஷ்டால் மூஞ்சி மாதிரி அப்படியே அச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பி கேமரே என்ன உனக்கே பொறுக்கல கலாய்க்கு உனக்கே பொறுக்கல எம்பி. அவனை எவ்வளோ காம்போ பண்ணிக்கிற 11 மாஸ்டரி பண்ணிட்டேன் காம்போவை கெத்தா மாசம். நாசமாக போட நாசமாக போவேன். அது ஒன்றே எடுத்தேன். ஒன்று 2 ஆச்சு மச்சான் 1 4 ஆச்சு. உனக்கு 1ண்ணா நான் வர மாட்டேண்ணா. இந்த பெரிஸில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆரஞ்சு பெரி கிடச்சா எடுத்துக்கோங்க. ஓகே எடுத்துட்டேன்.
உங்களுக்கு செகண்ட் சீக் வந்து ஆரா பில்டு பண்ண வேணும். ஆரா பில்ட் பண்ணு வாங்கணும்னு சொல்லு. பில்டு பண்ணு சொல்லலாம்டா. அது முன்னாடியே தெரியும். சாரி ஏய் எதுக்குடா அடிக்கிற? சாரிடா. டேய் உனக்கு என்ன பேர் இங்கே பாருங்க. ஏ போடா டே. ஒருத்தன் தானே உன்னை அடித்தேன். நான் எவ்வளோ பேர் அடிக்கிறேன்? ஒருத்தன் is equal to 2. அந்த இடத்துல ஒருத்தன் 2 பேருக்கு சமம். யார் சொன்னா? வாயம்மா அடிப்பேன். அதாவது நான் இப்போ நம்ம கிட்ட கம்மி லெவல் இருக்கும், கஷ்டப்பட்டு அடிச்சிருப்போமா தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் கஷ்டப்பட்டு அடிச்சேன்டா. நீ யார்டா நீ தூக்கிட்டு போயிட்டு? நான் கஷ்டப்பட்டு நமக்குனே வராங்க டே. யாரா நீங்க? அவனை வந்து கில்ல எடுத்துருப்பான். நான் சம்மா டே. யாரா நீங்க டே? ஃபர்ஸ்ட் வீடியோவில் சந்தோஷமாக போடலாம். நல்லாவே இருக்க மாட்டீங்கண்ணா நீங்களா? உண்மை சொல்கிறேன்னா நல்லாவே இருக்க மாட்டீங்க நம்பி. அவன் வந்து கில்ல எடுத்தானா தெரியல, போட்டு சாபமா விடுறான். ஏய் யாரா டே? ஏதோ ஃப்ரூட்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா? பால் போட்டு கீழே திருட பணம் பார்த்தீங்களா? ஃப்ரூட்டை திருட தப்புட. ஏன் 2 கொஸ்டின் முடிச்சுருக்காங்க. ஒரு கொஸ்டின் வங்கியில் அடிச்சிருக்கேன். ஆனால் யார் ஓஸ்கில் எடுக்கிறான் பச்சை இல்லாமல் அசிங்கம் நான் ஐயாமல். பெரிய பெரிய பார்த்தீங்களா? அடுத்த கொஸ்டின் எனக்கு வந்துருச்சு போட்ட. மங்கி கிங் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காண்டா. அவனை அடிக்க போகிறேன். சரி ஓகே கொரிலா ஒருத்தர் இருக்காங்க. கொரிலா போய் அடிக்க போகிறேன் நான். இது என்னடா ஏற மாட்டேது? ஏய் வெறியேற்ற அதை அடிச்சுடுவேன். கேலக்ஸி கேமர் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்குறேன் ப்ளீஸ். நான் சின்ன பையன் குட்டி பையன் குட்டி இசாம்பளுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. இசாம்பளுக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சு. இசாம்பளுக்கு இப்போ 25 வயசு ஆச்சு. எனக்கு இன்னும் 10 வயசு தான். என் பாட்டு என்னை விட வெயிட் ஜாஸ்திங்க. அதான் இங்கே ஒருத்தர் மென்டல் ஆகிட்டாரு பார்த்தீங்களா? ஃபுல்லாக மில்லிக்கே போடுறேன்டா. நோ ஹெல்த்ரா. ஹெல்த்து மில்லி ஒன்றாடா? இல்லை ஆமாம் எனர்ஜி தான் மில்லியா. வாங்கிய அம்பி வெயிட் பண்ணி எதுக்கு அடிக்கிற நீயே சொல்லு. எல்லாம் இந்த இஷா மகுஜாதி வச்சதுனால போட்டு பழக்கிறேன் பாருங்க. 1 4 ஆச்சு மச்சான். 1 பார்த்து 2 ஆச்சு. எனக்கு நீங்கள் லெவல் ஏற்றுறான் பார்த்துங்களாங்க. அவன் பாங்க அவன் மூஞ்சியில் வந்து ஏதோ சிரிப்பு கோபம் பொறாமை ஆணவம் நக்கல் எல்லாம் கண்ணிலே தெரியுது. புரியாத கதாண்டா சொல்கிறேன். கேலக்ஸி எனக்கு சொல்லுங்க. நமக்கு சேலஞ்சா யார் வருவா சொல்லுங்க. எவனும் வர முடியாது. நம்மளே வர முடியாது. நமக்கு சேலஞ்சா ஒருத்தர் இருக்காதுங்க சோல் கேம்னு சொல்லிட்டு. நீங்கள் அவளுக்காக இந்த வீடியோ போடுறேன். தம்பி நீலாம் ஸ்மால் பாய். நாங்களாம் ஒரு சேனல் இருக்குங்க. நிம்மோலக்கா மோல் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலை போய் பாருங்கள். நிம்மோலக்கா மூல் உங்களுக்கு ஒரு சின்ன பையன். நீங்களும் சின்ன பையன் பிசி இல்லை ஃபோன்னு உங்கள் கால தெரியுன்னா எங்கள் சேனலை பாருங்கள். இல்லை உங்களுக்கு பிசி ஆட தெரியும்னா அப்போ எங்கள் சேனலை பாருங்கள். பண்ண மாட்டோம். நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தள்ளி விட்டே இருந்தீங்கன்னா தள்ளி விடும். ஐயோ நானே தள்ளி விட சொல்கிறேனே. சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஆமாம் அந்த பட்டனை வந்து கொஞ்சம் அமுத்தி டக் 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 கிளிக் பண்ணி விட்டுங்க. 14 நிமிஷம்டா. நம்ம இன்னும் ஒரே பாருங்க துல்லியக்கிங் வந்துட்டான். அவ்வளோதான். உனக்கு 1 தான். 2 வருவேன்டா. உனக்கு தானடா நான் உயிரை தருவேன்டா. மனப்பு இருக்குடா. அது உயிர் எப்போதும்டா. இல்லை இந்த லிரிக்ஸே தப்பாக போகிறேன். சரி கைஸ் ஹிப்ஹாப் தமிழ் ஃபேன்ஸ்
சும்மா தான் பாடினேன். இந்த பாட்டெலாம் எனக்கு நல்லா தெரியும். கொரில்லா போய் கடிச்சிருக்காங்க. ஏய் வீடியோ போடணுண்டா இல்லை பண்ணிட்டான்டா. நான் தான்டா வீடியோ காங்க செத்துட்டாங்க. இங்கே எதையோ தட்டுக்கிறாங்க விரியோடே அப்படியே என்னை மாட்டி விட்டான்டா. நாசமாக போகணும். இப்போ டொமில் அப்படியே எம்பி போட்டால ஸ்மேக்க. நமக்கு அந்த கொஸ்துங்க கொஸ்து அடிச்சிட்டோனே. டே கொஸ்து அடிச்சுட்டு அவனை அடிக்கிட்டா இல்லை கொஸ்து அபாண்டன் பண்ணிக்கிறேன். உனக்கு ஸ்மேக் போடுவான் பாரு. செத்துட்டான். குத்து போடுறானா போட்டான் பத்தியில குட்டு. அவனை நான் கொஞ்சம் ஹெச்பி கிரவுண்ட் பண்ணி விட்டுறேன்டா. இது போட்டால குத்து போட்டான் தட்டுறான். உன்னையும் போட்டான் அவனையும் போட்டான். என்ன பவுண்டரி லாஸ் ஆயிடுச்சாமா? எனக்குலாம் மெசேஜ் வந்துச்சு பாரு. எனக்கு வந்துச்சு. போட்டான்டா குத்து. நீ வெறியான குத்துறா. நம்ம தாண்டா முடிக்கிறோம். அவ்வளோதான்டா. ஆஹா எவ்வளோ சரி அப்படியே வீடியோ முடிச்சிடலாமா? குஸ்தா கொரில்லாக்கீங்களா? ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஆமாம். ஸோ அடுத்து நம்ம வந்து பைரட் வில்லேஜில் கண்டினியூ பண்ணலாமா? நம்ம லெவல் கிரைம் பண்ணி கொஞ்சம் பைரட் வில்லேஜில் கண்டினியூ பண்ணலாமா? நன்ற அதாவது கண்டினியூ பண்ணலாமான்னு இருக்கேன். கண்டினியூ பண்ணலாமா? தெரிஞ்சு சிரிக்கிறா. எப்படி தெரிஞ்சு? ஐயோ இப்படி வச்சுட்டு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பண்ணலாமா? பைரட் வில்லேஜ் பண்ணலாமா? பட்டு போடலாமா? இப்போதைக்கு பைரட் வில்லேஜ் வந்து வேணான்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். பைரட் வில்லேஜ் தான் வேணும். நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கோங்க ப்ரோ. பைரட் வில்லேஜே போடுங்க ப்ரோ அப்படின்னீங்கன்னா போட்டுடுறோம். ஓகே கைஸ். அதுக்கு நான் கொஞ்சம் ஆஃப்லைன் கிரீன்லாம் பண்ணி கொஞ்சம் லெவல் ஏற்றி அடுத்த சீக் பண்ணுறோம். வில்லேஜ் அது இது நிறைய லெவல் ஏற்றி சரி என் பக்கத்தில் அப்படியே வீடியோ முடிச்சு விட்டுலாம். பக்கத்தில் தான் இருக்கேன். ஆனால் என்ன திரும்பி நிற்கிறேன். இந்த காம்போ எடுத்துகிட்டு போய் நிற்கலாம். காம்போ எடுத்துகிட்டு நிற்கலாம். இல்லை ஸோ கேலக்ஸி கேமரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது சேனல் புதுங்க ரொம்ப புதுசு. என்ன திருப்பிட்டே இருக்க ஒரு செகண்ட் நிற்க வையா. ஸோ கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்க. பாய்.